ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பக்கெட் மூடி, இல்லை சின்ன சின்ன பிளேட்டு, இல்லை அந்த பாக்ஸ்லலாம் வருதுல்ல அந்த மாதிரி மூடி, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு இல்லை உடஞ்சி போச்சு அப்படின்னும் போது நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் நிறைய பயனுள்ள விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெட்டல் வளையல் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற வளையல். இதை வந்து இப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கொக்கி மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெல்லிசான மெட்டல் வளையல் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைஸ்லையும் வந்து இந்த மாதிரி கொக்கி மாதிரி நான் வந்து வளைச்சி வச்சுருக்கேன். அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம ஆணி அடிக்கிற இந்த மாதிரியான வேலைகள் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க இல்லையா ஹவுஸ் ஓனர். ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கரண்டிகள் வந்து நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி கரண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா பக்கெட் மூடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மூடி, அதாவது பிளாஸ்டிக் டப்பா ஒன்று இருந்தது, அதோட பழைய மூடி வந்து எடுத்திருக்கேன். இந்த நடு சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து 2 ஹோல் வந்து போட்டிருக்கேன். ஒரு சின்ன கத்தியை வந்து நெருப்பில் காமிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து சுற்றிலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வளைச்சி வச்சுருக்கோம்ல மெல்லிசான வளையலில் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட நிறைய கரண்டிங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய வளையல் கூட வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கேப் விட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம நடுவில் வந்து ஒரு கயிறு வந்து போட்டோம் இல்லையா, அது வந்து நான் கட்டிட்டு எங்கே கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் அடுக்குவோம்ல சின்ன ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் கீழ்ப்பகுதியில் வந்து நான் கட்டி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதில் வந்து எவ்வளோ கரண்டிகள் வந்து நம்ம ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. டீ வடி கட்டுறது, இந்த மாதிரி வுட்டில் ஆன கரண்டி, இந்த மாதிரி நிறைய கரண்டிகளை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மூடியில் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நம்ம வந்து செஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த வளையலை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு வந்து வெயிட் தாங்கி கொடுக்கும். எவ்வளோ வெயிட் வேணாலும் நீங்கள் வந்து போட்டு அதில் வந்து மாட்டி வைக்கலாம். ஸோ ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா கிச்சனில் வேறு எங்கேயாவது ஒரு கார்னரில் கூட நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அங்கே மட்டும் இல்லை, இந்த மாதிரி கடாயில் நம்ம வச்சுருப்போம்ல சட்னி தாளிக்கிற கரண்டி, அதுக்கப்புறம் வந்து கேஸ் கட்டு இதெல்லாம் வச்சுருப்போம்ல, அது எல்லாமே வந்து தோசைக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டில் ஓரத்தில் இந்த வளையல் வந்து கொக்கியை மாட்டிட்டு அங்கே வந்து மாட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொசு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொசு இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா தேங்காய் ஓடு இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி கொளுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வேப்பலையை ஃபுல்லாகவே வந்து கொத்தாக எடுத்து அதுக்கு மேலே வந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி அந்த வேப்பிலையிலேருந்து வர்ற புகை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொசுவையும் வந்து அடித்து துரத்திடும். வீட்டில் வந்து கொசு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் கொசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூமில் எல்லாத்தையும் அதை கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா இருக்கிற கொசு எல்லாம் வெளியே போயிடும். ஸோ கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு சூப்பரான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 பிளேட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஜாடி மாதிரி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த ஜாடியில் நம்ம வந்து மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து மணி பிளான்ட் எடுத்துட்டேன். இப்போ நான் வேறு ஒன்றில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாடி வந்து சும்மா தான் இருந்தது, ஸோ அது வந்து எடுத்துக்கிட்டேன். பெஃபி பாண்டு வந்து எடுத்திருக்கேன். அந்த ஜாடியோட வாய்ப்பகுதி இருக்குல்ல, அதில் வந்து பெஃபி பாண்டு ஃபுல்லாக சுற்றி ரவுண்டாக போட்டுட்டு அது வந்து இந்த பிளேட்டுக்கு நடுவில் வந்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த பின்பக்கத்துலேயும் வந்து பெஃபி பாண்டு போட்டுட்டு இந்த பிளேட்டை மேலே வந்து வச்சுக்கோங்க. இந்த டிப்பு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளேட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி வந்து வச்சுருக்கேன். அடுப்பு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் உப்பு ஜாடி எப்போவுமே அந்த இடத்த விட்டு நகர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்.
வைக்கலாம், இல்லை வெங்காயம் பூண்டு அந்த மாதிரியும் போட்டு வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். கை கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி வலியெல்லாம் சட்டுன்னு போகிற மாதிரி சூப்பரான ஒரு முடக்கத்தான் கீரை ரசம் வந்து நம்ம எப்படி அம்மியில் அரைச்சி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு முடக்கத்தான் கீரை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அம்மியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மிளகாய், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பெப்பர் அதாவது மிளகு இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து தூள் வந்து சேர்த்துருக்கேன், மிளகு தூள். அது நல்லா நசுக்குனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பூண்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி நசுக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல முடக்கத்தான் கீரை, அதை வந்து சேர்த்து ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு நசுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாலாம் அரைக்கக்கூடாது. இந்த முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி நம்ம தோசை கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு கை கால் வலிக்கெல்லாம் சட்டுன்னு வந்து கேட்கும். ரெகுலராகவே வந்து இந்த கீரைலாம் விற்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னாலே நமக்கு வீட்டு வாசல்லே கொண்டு வந்து தந்துட்டு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவையாவது வந்து கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராகவே கூட நீங்கள் வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்ல, ஒரு மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், கூடவே வந்து பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி நுரக்கட்டி வரும். மண் சட்டி பொறுத்த வரைக்கும் லேசாக நுரக்கட்டும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பரான முடக்கத்தான் கீரை ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். ஆரோக்கியா பால் தான் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அதாவது உரத்தயிர் ஊற்றாமல் எப்படி ஈஸியாக நம்ம வந்து தயிர் ப்ரிப்பேர் பண்ணுறது கட்டியாக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸில் நான் வந்து மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காம்பு கில்லாமல் வந்து சேர்த்துக்கோங்க. காம்பு கிள்ளி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மிளகாயில் இருக்கிற காரம் வந்து உங்களுக்கு தயிரில் இறங்கிரும். ஸோ அதுக்காக தான் காம்பு எடுத்துகிட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன். எனக்கு மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா லன்ச் டைமுக்கு தான் இது வந்து ரெடியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். மறுநாள் மதியானம் நான் காலையிலே வந்து செக் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து தயிர் பாதி தான் உறைஞ்சிருந்தது. ஸோ மதியானம் லஞ்சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த மிளகாலாம் அந்த தயிரில் நல்லா ஊறிட்டு தயிர் வந்து நல்ல கெட்டியாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி பச்சை மிளகா போட்ட தயிரும் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இந்த மிளகாலாம் நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பச்சை மிளகாய் சேர்த்த தயிரில் மட்டும் லைட்டாக வந்து அந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல் வந்து வந்துட்டு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ திக்கான தயிர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக உரத்தயிர் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 2 தயிருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, உளுந்த வடைக்கு வந்து நம்ம கிரைண்டரில் நல்ல பொங்க ஆட்டினா தான் வடை நல்லா புசு புசுன்னு வரும் அப்படின்னு. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம மிக்ஸி கப்லேயே வந்து ஆட்டும்போது கொஞ்சமாக வந்து ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் வாட்டரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து ஆட்டிக்கோங்க. புஸ்ஸுன்னு உங்களுக்கு வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையானது வடைக்கு நீங்கள் என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வடை போடும்போது நம்ம கையில் வந்து எண்ணெய் வந்து எப்படியா இருந்தாலும் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஜல்லி கரண்டியாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த கரண்டிக்கு பின்பக்கம் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடையை வந்து தட்டி வச்சுட்டு லைட்டாக சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வந்து விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேலை வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக முடிஞ்சிரும். வடையும் பார்த்திங்கன்னா புசு புசுன்னு வந்து நல்லா பொங்கி வரும். வடைக்கு நம்ம மாவு அரைக்கும் போது அந்த உளுந்த மாவு வந்து சூடாகக்கூடாது, அதுதான் விஷயம். அதுக்காக தான் நம்ம சில்லுன்னு ஐஸ் வாட்டரோ இல்லைன்னா ஐஸ் கட்டியோ நம்ம வந்து சேர்த்து அரைக்கிறது. பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்.
இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.